என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் இந்த இரவு வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். 9-10 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். எழுதி கொஞ்சம் எக்ஸ்பிரஸாக போகாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகுமா? கருத்து நல்லவர். நான் உங்கள் பின்னாடியே சொல்கிறேன், நீ எனக்கு சொல்லிக் கொடுங்க. வாசிக்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். போதும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஒரு நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பக்கத்தில் கை கொடுத்து நான் சொல்றத சிரிச்ச முகத்தோட அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களோடு பேசுவார். சிரிச்ச முகமா சொல்றீங்களா? பயப்படாம. ஏற்கனவே நடு ராத்திரி வேற, அவங்க பாதி தூக்கத்தில் இருக்கலாம். அதுவும் இந்த இரவு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினம். பகலில் கூட பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் இந்த நைட்டு போல் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா சும்மாவே பகல்லே நம்ம தூங்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள். அது இரவு ஜெபம் ராத்திரி நேரம், பகல் ஃபுல்லாக வேலைக்கும் நம்ம வேலையில் பிஸியாக இருந்து, ஊழியத்தில் பிஸியாக இருந்து வந்து நம்ம நிற்கும் போது ராத்திரி நம்மை அறியாமலே நாம் பாதத்தில் அமர்ந்து தியானிக்கிறேன் ஆண்டவரேன்னு பரலோகம் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ராத்திரி அது நடக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு ஒரு குலுக்கி சொல்லுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி வார்த்தையை கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை தூக்கம் வந்தால் நீங்கள் ஏன் கூட எழும்பி நிற்கலாம், தப்பு கிடையாது. தூக்கம் வந்தால் நீங்கள் எழும்பி நின்று நீங்கள் பிரசங்கத்தை கேட்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்துட்டு வரலாம், வெளியில் மட்டும் போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா வெளியில் போனால் திரும்பி வர மாட்டேங்குன்னு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அவன் கர்த்தர் இந்த ராத்திரியிலே நம்மோடு கூட பேசுவாராக. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, எந்த மனித இதயத்திலும் தோன்றவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மகத்துவங்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்றவர்கள் கண்கள் காணாது, மற்றவர்கள் காதுகள் கேளாது, மற்றவர்கள் இருதயத்தில் தோன்றிராத மகத்துவங்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை யாருமே இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பக்கத்தில் ஆளை வச்சுக்கிட்டு உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்கள் செல்ஃபிஷ்னு அர்த்தம். சுயநலவாதிகள் பக்கத்தில் எனக்கு வாழ்த்த விருப்பம் இல்லை, நான் சொல்கிற வார்த்தையினால இவங்க உருப்படக்கூடாது, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் சொல்ல மாட்டீங்க. ஆள் இருந்தும் ஆள் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன்னா நீங்கள் சொல்லிடலாம். ஒரு அல்லிலே சொல்ல மாட்டீங்களே? சத்தமாக சொல்லுங்களேன். ஏற்கனவே பாருங்க, நான் இப்படி சொல்றேன், ஆதாம கர்த்தர் பூமியில உருவாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அப்படித்தானே? எல்லாத்தையும் ஏற்கனவே உருவாக்கிட்டார். அவனை உருவாக்கின பிறகு எல்லாத்தையும் உருவாக்கல, எல்லாவற்றையும் உருவாக்கின பிறகுதான் ஆதாம் என்ன செய்றார்? படைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா படைப்புகளில் மனிதனுடைய சிருஷ்டிப்பு தான் விலையேற பெற்றது, சிறந்தது. எல்லாத்தையும் வார்த்தையில படைத்தவர் மனிதனை தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி கையினால உருவாக்குறார். அப்படின்னா பாருங்க, மனுஷன் மேல ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு பிரியம். இப்ப ஆண்டவர் நினைக்கிறார், நான் மனிதனை ஏன் சாயல்படி, ஏன் ரூபத்தின்படி, நான் சுயமா, நான்
அழகா உருவாக்க போறதுனால அவனுக்கு இடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாளை கர்த்தர் மனிதனை படைச்சிருந்தா என்னவா இருந்திருக்கும் யோசிக்க, எப்படி இருந்திருக்கும் யோசிக்க பார்க்கலாம். ஆதாமை படைச்சு பார்த்தா ஒரே இருட்டா இருந்திருக்கும். ஆதாமுக்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் வந்துடும். ஆதாமுக்கு குடிக்க தண்ணீர் வேணும், வெட்டாந்தரை உண்டாக கடவுள், அப்புறம் விருட்சங்கள் உண்டாக கடவுள். அப்படி படைச்சிருந்தா ஒரு ஆக்வாடா இருந்திருக்கும், நல்லாவே இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் சொல்லிட்டு ஆதாமுக்கு தேவையான சகலத்தையும் உருவாக்கி அதற்கு பிறகு அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்றால், அவன் வரும் முன்பதாகவே, உருவாக்கப்படும் முன்பதாகவே அவனுக்கானவைகள் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆமீன் சொன்னா உங்க விருப்பம், இல்ல வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன்னாலும் அது உங்க விருப்பம். ஆனா சொல்ல வைக்காம உங்களை விட மாட்டேங்கிறது ஏன் விருப்பம்? ஒரு அல்லிலை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, பல ஆண்டுகளா, பல தலைமுறையா நாமளும் எழுப்புதலுக்காக எவ்வளவோ ஜெபிக்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். நம்ம பண்ணாத முயற்சி இல்லை, பார்க்காத மெத்தட் இல்லை, முயற்சி பண்ணி பார்க்காத வகைகள் இல்லை. எப்படியாவது தேசத்தில் எழுப்புதலை பார்த்துட மாட்டோமா? நாங்கள் ஆண்டுடைய கிருபையினால 3வது தலைமுறையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்கள் தாத்தா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார், எங்கள் தாத்தாக்கு பிறகு எங்கள் அப்பா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். இப்பொழுது 3வது தலைமுறையாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம், என் கூட பிறந்தது 8 பேர் தான். மெதுவாக தான் சிலருக்கு புரியுது. நாங்கள் 7 ஆண்கள், ஒரு பொண்ணு, எங்கள் தங்கச்சி தான் கடைசி. 8 பேர்ல 5 பேர் கர்த்தருடைய கிருபையினால முழு நேர ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தர் மகிமையாக ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். 3வது தலைமுறை, 4வது தலைமுறை இப்பவே நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சிலருக்கு பொறாம, ஏப்பா போப்பா உன்னை பற்றி சொல்லுவேன், நாங்கள் அதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணுமா யோசிக்கிறீங்க. கர்த்தர் எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு உருவாக்குங்க, ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடுங்க. அதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா நடிச்சிருந்தாருன்னா 8 பேரை 8 லெவலில் கொண்டு போய் என்னென்னமா ஆக்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா ஒரே வாழ் சொல்லுவார், வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழ், செத்தாலும் கர்த்தருக்காக சாவு, நீ கர்த்தருக்காக இருக்கணும் சொல்லி சொல்லியே வளர்த்தார். இருக்கணும், அதுக்குள்ளே போனால் தனி பிரசங்கமாயிரும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க ஏற்கனவே சகலத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் பார்க்குறேன், எங்கள் தாத்தா சொன்னார், இந்தியா எழுப்புதல் அடைய போகிறது, இந்திய தேசம் இயேசுவை அறிய போகிறது, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்ப போறாங்க. எங்க தாத்தா சொல்லி சொல்லி எங்க தாத்தா செத்து போயிட்டார். அப்புறம் எங்க அப்பா, அவர் பயங்கர வைராக்கியமான மனுஷன். எங்க அப்பா மாதிரி ஒரு வைராக்கியமான ஊழியக்காரரை நீங்க பார்த்துருக்கலாம், நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர்கிட்டே வளர்ந்ததுனால அவ்வளோ ஒரு வைராக்கியம் மனுஷன். அவரை போல ஊழியத்துக்காக வைராக்கியமாக நின்று ஒரு மனுஷன் நான் பார்த்தது கிடையாது. விசுவாச வீரனா, விசுவாசத்தில் அவரு ஒரு என்ன சொல்றது, அவரு வேற ஒரு ரகம். நம்மெல்லாம் விசுவாசத்தில் நாங்கள் ஆட்டுக்காக மாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர் விசுவாசத்தில் மெஷினுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவார். மோட்டரில் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். மோட்டரில் கை வச்சு ஜெபம் பண்ணால் மோட்டர் ஓடும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். ஊழியத்தின் ஆரம்ப கட்டம் எங்கள் சர்ச்சில் ஒரு நாள் ஒரு குடும்பம் வந்து போர் போட்டு ஞானசான தொட்டி கட்டி கொடுத்து மோட்டரில் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சில ஆண்டுகளில் மோட்டர் ரிப்பேராக போச்சு. அப்பா கையில் 5 பைசா கிடையாது. நாளைக்கு காலையில் ஞானசானம் கொடுக்கணும். முதல் நாள் மோட்டர் போட்டு தொட்டியை நிரப்பணும். மோட்டர் போட்டால் மோட்டர் ஓடலை, கரண்ட் வருது, கனெக்ஷன் வருது, மோட்டர் மட்டும் ஓடலை. அவர் போய் மோட்டரில் கை வச்சு ஜெபம், ஆண்டவரே எனக்கு தெரியாது இந்த மோட்டர் ஓடணும், நாளைக்கு ஞானசானம் கொடுக்கணும், எனக்கு தெரியாது, இயேசுவின் நாமத்திலே மோட்டரே ஓடு, அல்லேலூயான்னு மோட்டரை போட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. அதான் சொல்றேன், அவ்வளோ மொரட்டு விசுவாசி. எங்களே அப்படித்தான் வளர்த்தாரு. விசுவாசத்தில் அப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது கிடையாது. மெஷினில் கொண்டு போய் கை வச்சு ஜெபம் பண்ணுறது, என்ஜினில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது, பெட்ரோல் இல்லாமலே சில நேரத்தில் பெட்ரோல் போட மறந்து போய், ஆண்டவரே மறந்துட்டேன், இதில் பெட்ரோல் நிரம்புவதாக பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டி ஓடிடும். அப்படிலாம் வண்டி ஓட்டிருக்காரு. அதுக்காக ஆண்டவரே வம்புக்கு பெட்ரோல் போடாமல் போய் ஓட்டினீங்கன்னா அடுத்ததுல நிற்பியே, அது வேறு. அப்படி போகக்கூடாது. அறியாமல் செய்கிற நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். அதுக்காக எனக்கு தெரிஞ்சுட்டே ஆமாம் கர்த்தர் தான் உதவி செய்வார்னா பெட்ரோல் போடலைன்னா அது நம்முடைய அறியாமை. மட்டும் நீங்கள் அந்த கேட்டகரி போயிடக்கூடாது. என்ன இருக்கட்டும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, 3வது தலைமுறை எங்கள் அப்பாவும் பயங்கரமாக வைராக்கியமான மனுஷன். அவரும் சொன்னார், இந்திய தேசம் ரட்சிக்கப்பட போகிறது, இந்திய தேசம் ரட்சிக்கப்பட போகிறது, எழுப்புதல் உண்டாக போகிறது, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் எழுப்புதல் பரவ போகிறது. அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அவர் காலத்தில் எழுப்புதல் வரணும்னு பார்த்தா அவரும் போய் சேர்ந்துட்டார், எழுப்புதல் வரல.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு தலைமுறை இப்போ நாம கூவிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே இந்த தலைமுறையில் எழுப்பதை நான் சொல்றேன், ஆண்டவரே இதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை எழுப்புனா எங்கள் தகப்பன்மார் காலத்தில் இந்திய தேசம் எழுப்புதல் அடைந்தது, ரட்சிப்பு அடைந்தது என்கிற வார்த்தையை சொல்லணும். விசுவாசம் மட்டும்தான் கையை தட்டுனீங்க, சிலருக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்மளும் சொல்லுவோம், இப்போ அடுத்த தலைமுறை எழுப்பி எங்க அப்பாவும் இப்படிதான் சொன்னார் நடக்கல அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நம்ம தலைமுறையில் கத்த தேசத்தை தொடணும், கத்த தேசத்தை அசைக்கணும், கத்தர் பெரிய எழுப்புதலை தரணும். நிறைய தேவ மனிதர்கள் மூலமாய், நிறைய தீர்க்க தரிசிகள் மூலமாய், கத்துடைய வெளியேற பெற்ற ஊழியர்கள் மூலமாய் தென் மாவட்டங்களிலிருந்து எழுப்புதல் இந்திய தேசத்தில் பற்றி எரியும் என்று ஆண்டவர் பல முறை பேசி இருக்கிறார். அந்த வார்த்தை அது நிறைவேறத்தக்கதாய் நம்ம சொல்ல போற, ஆண்டவரே இந்த தலைமுறையிலே எங்கள் தலைமுறையிலே எங்கள் தேசம் எழுப்புதல் அடைகிறது நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தான் இந்த பிரயாசங்கள், அதற்கு தான் இந்த இரவு ஜெபங்கள், அதற்கு தான் இந்த மன்றாட்டுகள், அதற்கு தான் இந்த யுத்த ஜெபங்கள், அதற்கு தான் தூக்கத்தை தியாகம் பண்ணி பணங்களை செலவு செய்து தேவ சமூகத்தில் காத்திருப்பது, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை காணும்படிக்காக. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அந்த எழுப்புதல் இனி புதிதாக வெடித்து வரப்போவதில்லை, அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் இருந்து எழுப்புதல் வெடித்து கிளம்புன்னு கர்த்தர் சொன்னார்னா அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகா பெரிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது, நம்முடைய காதுகள் கேட்க போகிறது, நம்முடைய இதயத்தில் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். தேவ ஆவியினாலே அவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தேசம் எழுப்புதல் அடைகிறதை, தேசம் தேவனுக்காக எழும்புகிறதை, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுப்புதல் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா சொன்னீங்களா? எழுப்புதல் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப முன் குறிச்சு வச்சிருக்கிறார், ஒரு காலத்தை நியமிச்சிருக்க, ஒரு நாட்கள் நியமிச்சிருக்கிறார், அது நம்முடைய தலைமுறையில் நடப்பதாக. அல்லேலூயா. நான் அடிக்கடி இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்க தாத்தா காண விரும்பி காணாத அந்த எழுப்புதல்ல, என்னுடைய தகப்பன் காண விரும்பி காணாத அந்த எழுப்புதல்ல எங்க கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்க தலைமுறையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அதனாலதான் எங்க அப்பா எங்க ஊழியத்துக்கு உலக எழுப்புதல் ஊழியன்னு பேர் வச்சார். உலக முழுவதும் எழுப்புதல் வரணும், அந்த உலக எழுப்புதலில் நாமும் ஒரு பங்கா இருக்கணும். எத்தனை பேர் இப்படி விரும்புறீங்க? நான் ஆண்டோட ஜெபிக்கிற காரியம் அதை, ஆண்டவரே எழுப்புதல் என்று ஒன்று வெடித்து கிளம்பினால் அதற்கு நானும் ஒரு பங்கா இருக்கணும், நானும் ஒரு காரணமா இருக்கணும். நீங்க என்னை அதற்கு பயன்படுத்தணும், எங்கள் குடும்பத்தை நீங்க அதற்கு பயன்படுத்தணும், எங்க சபையை நீங்க அதற்கு பயன்படுத்தணும், எங்க ஊழியர்களுக்கு நீங்க பயன்படுத்தணும். நாங்களும் அதில் ஒரு காரணமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, ஏற்கனவே. பாருங்க, ஆயத்தம் பண்ணினதை கண் காணல, காது கேட்கவில்லை, மனுஷோட இதயத்தில் தோணல. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள் அப்படித்தான். நீங்க சொல்லல, நாங்க நிறைய அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டோம், நிறைய சாட்சிகளை சொல்லிட்டோம், நிறைய பயங்கரமான சாட்சிகளை கேட்டுட்டோம். அப்படின்னா இதற்கு பிறகு நாம் பார்க்க போவதும் கேட்க போவதும் நம் இதயத்தில் நாம் தோன்ற போகிற காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நடக்காதவைகள், இதுவரைக்கும் நடக்காதவைகள். நான் சொல்லட்டுமா? எழுப்புதலின் காலம் வரும்போது கர்த்தர் எழுப்புதலின் அக்கினியை ஊற்றும் போது இதுவரைக்கும் கேட்காத அற்புதங்களை கேட்க போறீங்க, கேட்காத சாட்சிகளை கேட்க போறீங்க. இவங்க ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு இதயத்தில் தோணிச்சு பாருங்க. அதை கர்த்தர் முறியடித்து குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக கர்த்தர் தேசத்தில் ஜனங்களை கொள்ளை பொருளாக ஆதாயப்படுத்தி சபையில் சேர்த்து பரலோகத்திற்கென்று ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காலம் வரத்தான் போகிறது. அதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நமக்கு அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துவார், தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்று கர்த்தர் சகலத்தையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சில இடங்கள்ல சில தாய்மார் ஜெபம் பண்ண வருவாங்க,
ஐயா என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வயசு 32 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல. என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், அம்மா கவலைப்படாதீங்க, உங்க மகளை கல்யாணம் பண்ண போற அந்த பையனுக்குன்னு கல்யாணம் ஆகலாமா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனும் பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறாமா? ஏற்ற வேலை வரும், தேடி வருவாமா. ஏன்னா அவனை கத்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருமா. உங்க மக பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனை கத்தர் பிறக்க வச்சிருக்காருமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் தான் சொல்றேன். அப்ப ஏற்கனவே அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கான நன்மைகளை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கான தேவைகளை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கான ஆத்துமாக்களை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. நான் ரொம்பலாம் ஆசைப்படல ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு கோடி ஆத்மா மட்டும் தாங்கன்னு கேட்குறேன். எவ்வளவு? இந்த 1 கோடி 100% ஒன்று கூட கிடையாது. 100% கூட கிடையாது. ஆமாம் தானே? மொத்த மக்கள் தொகையில் 1 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டா? நீங்கள் ஒரு மாதிரி பொறாமையில் பார்க்குறீங்களே. ஆமாம், நான் அப்படி தான் கேட்பேன் ஆண்டவர். ஆண்டவர், எனக்கு ரொம்பலாம் நான் ஆசைப்படலை ஆண்டவரே, 1 கோடி ஆத்மாவை எனக்கு தாங்க. 1 கோடி ஆத்மா எனக்கு வேணும்னா அப்போ என்னுடைய மற்ற எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ரொம்பலாம் ஆசைப்படலை ஆண்டவரே, எனக்கு 1 கோடி ஆத்மாவை தாங்க, 1 கோடி ஆத்மாவை தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா உலகத்தை பிடிச்சிடலாம். நீங்கள் அல்லையில சொல்றதை பார்த்தா அப்படியே பிடிச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிறார் தெரியுமா? அந்த 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரா? அவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் மேல அன்பு கூறுகிற, அன்பு கூர்ந்தா, அன்பு கூர்ந்தீங்கன்னா என்ன சவுண்டு கீழே போகுது? உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க பக்கத்துல, அவர் மேல உண்மையிலே அன்பு கூறுறீங்களா? ஒரு அம்மா பதிலே சொல்லிட்டு, ஆமா, அது என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறிய? அவர் மேல அன்பு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் நடு ராத்திரி இத்தனை பேர் தூங்கும்போது நாங்கள் உட்காந்துருக்கோம், அவர் மேல அன்பு இல்லாமல் உட்காந்துருக்கோம். கேள்வி கேட்கும்போது யோசிச்சு கேட்க மாட்டேரா? அப்படி நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன்னு. கருத்து நல்லவர். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டு தான். அவர் மேல் இருக்கிற அன்புனால தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்புனால தான் ஆண்டவரே தேசத்தில் ஆத்துமாக்களை தாங்க, மனத்தை உண்டாக்கணும், தேசத்துக்காக பரிந்து பேசும்படி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிற உண்மைதான். ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணின எந்த கண்களும் காணாத, எந்த காதுகளும் கேளாத, எந்த இருதயத்திலும் தோன்றிராத அந்த மகத்துவங்களை பார்க்கணும்னா அவர் மேல அன்பு கூர்ந்தே ஆகணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுகளுக்கு மட்டுமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுகளுக்கு மட்டுமே எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நேசிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு பாசம் காட்டி வளர்க்குற பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன், வர்றதுக்கு முன்னாடி நினைச்சேன், இன்னைக்கு என் பிள்ளை வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு பிடிச்ச இதை செஞ்சு வைக்கணும். எதனால? அவனுக்கு எதை ஆயத்தம் பண்றீங்க? பிள்ளைகளுக்கு எதை ஆயத்தம் பண்றீங்க? எதனால ஆயத்தம் பண்றீங்க? அந்த பிள்ளை உங்க மேல, உங்களுக்கு அந்த பிள்ளை மேல பாசம், அந்த பிள்ளைக்கு யார் மேல பாசம்? உங்க மேல பாசம். இந்த பாசம் உள்ள பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் மறுக்க முடியாது. என் மக 2வது மகளுக்கு நான் தான் உயிர். அம்மா இருக்காங்களோ இல்லையோ, அப்பா இருக்கணும். அவளுக்கு தூங்க வைக்கிறது அப்பா தான் தூங்க வைக்கணும். நான் வீட்டில் இருந்தால் அவளை ஸ்கூலுக்கு கிளப்புறது நான் தான் செய்யணும். என்ன மீட்டிங் போகிறேன், வெளியில் போகிறேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 முத்தம் கொடுக்காம அனுப்ப மாட்டான். என் மேலே ஏறி உட்காந்துட்டு முத்தமாக கொடுத்து அனுப்பா. என் எப்பெல்லாம் தூக்குறனோ அப்பெல்லாம் முத்தம் கொடுப்பா. அதனால அவள் என்ன கேட்டாலும் என்னால் மறுக்கவே முடியாது.
உடனே என் மூத்த மக சொல்லுவா, பார்த்தீங்களாப்பா நீங்கள் அவளுக்குன்னா என்ன வேணா நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் எனக்குன்னா மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி இல்லைடா, உனக்கும் தான், ஆனால் நான் 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் செய்கிறேன். ஆனால் பார்க்குற அவளுக்கு என்ன தோணுது, அவள் உங்கள் மேலே இப்படி பாசமாக இருக்கிறதா நீங்கள் அவளுக்கு செய்கிறீங்க, அப்போ நீ அப்பா மேலே பாசமாக இரு, நானும் பாசமாக தான் இருக்கேன், நானும் உனக்கு செய்யத்தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இருக்கணும். கற்று நல்லவர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சாம்பிள். அப்புறம் யார் நம்ம மேலே அதிக அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியறதில்லை, செஞ்சே ஆகணுன்ற என்ன வருது பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதும் அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு ஆச்சரியமானது, அவ்வளவு மகத்துவமானது. எந்த கண்களும் கண்டிராத மகத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம், எந்த காதுகளும் கேட்டிராத மேன்மைகளை நாம் கேட்க போகிறோம், எந்த மனித இதயத்திலும் தோன்றிராத மகத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம். சொல்லட்டுமா, கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக மேன்மையானவர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆச்சரியமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் கண்கள் கண்டிராத சில அற்புதங்களை நீங்கள் காண போகிறீர்கள், இதுவரைக்கும் உங்கள் காதுகள் கேட்டிராத சில மகத்துவங்களை நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத சாட்சிகளை நீங்கள் சொல்லத்தான் போகிறீர்கள். காரணம், அவைகள் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ராத்திரியில் கர்த்தர் நமக்கு எல்லா வகையிலும் வார்த்தை தந்து கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இங்கே பல நாட்களை காத்துட்டு இருக்கலாம், அவங்களா இப்படி சாட்சி சொல்றாங்க, நான் இப்படி சொல்ல முடியல, இவங்களா இப்படி சாட்சி சொல்றாங்க, நான் சொல்ல முடியல, அவங்களுக்கு மட்டும் அற்புதம் எப்படி நடக்குது, ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு என்று எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கண்கள் காணாதவைகள், காதுகள் கேளாதவைகள், எந்த மனித இதயத்திலும் தோன்றிராதவைகள், அப்படிப்பட்ட மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று போகிறார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு 1 கோடி ஆத்மா இருக்குது அப்படின்னா, அது இதுவரைக்கும் எந்த கண்ணு கண்டதில்லை, எந்த காது கேட்டதில்லை. அதிகபட்சமா விசுவாசி உள்ள சபையில எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? உலகத்தில் பெரிய சபையில எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? 20? யார் சொல்றா? சும்மா சொல்லுங்க, நமக்கு எனக்கு மறந்துடுச்சு. எத்தனை லட்சம் பேர்? 20 லட்சம். அப்போ நான் அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே 1 கோடி ஆத்மா என் சபையில் இருக்கு அப்படின்னா, அப்போ உலகத்தில் எந்த சபை பெருசா இருக்கும்? உங்களுக்கு பொறாம, அதான் சொல்ல மாட்டீங்க. அப்போ அது கண் காணாத மகத்துவம் தானே, அது எந்த காதுகளும் கேட்காது தானே. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையில் ஒரு சபைகள் வளரல தானே. அப்ப நான் கேட்கிற ஆண்டவர், அந்த தரத்தில் எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, அவைகளை உம்முடைய ஆவியினாலே நாங்கள் பார்க்கும்படிக்கு இந்த நாட்களில் அவைகள் எங்கள் கண்கள் காண்பதாக, அவைகள் எங்கள் காதுகள் கேட்பதாக, அப்படிப்பட்ட மகத்துவங்களை நாங்கள் பார்ப்போமாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா யாருக்கு? அதான் பின் குறிப்பு, அன்பு கூறுகிறவர்களுக்கு. சொல்லுங்க சத்தமா. ஆமா, அன்பு கூறுகளுக்கு தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து கடந்து செல்ல போறேன். இதை நீங்க வாசிக்கும் போதே, இதை நம்ம தியானிக்கும் போதே, நம்ம அன்பு என்ன கேட்டகரியில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அதிகமாய் இந்த நாட்களில் ஆயத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதலை நாம் பெரும்படிக்கு ஆண்டவர் மேல நாம் அன்பு கூற வேணும். ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து கொடுத்த நேரத்தில் சரியா நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நமக்கு தெரிந்த ஒரு பழக்கமான ஒரு வேத வசனம். வாசிக்க பார்க்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. வாசிக்க 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொல்றார்? 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து கண்டறிந்ததையும் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதலை பார்க்கணுமா?
ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை பார்க்கணுமா? ஆயத்தம் பண்ணப்பட்ட கண்கள் காணாத, காதுகள் கேளாத, எந்த மனித இதயத்திலும் தோன்றிராத மகத்துவங்களை பார்க்கணுமா? நம்பர் 1, ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க சத்தமா. பாதி அன்பிலா? ஆதி அன்பில். சத்தமா சொல்லுங்க. என்ன அன்புல? இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள். என்ன அன்புல? ஆதி அன்பு. சொல்லுங்க சத்தமா. ஆதி அன்புன்னு சொல்லும் போதே நம்ம கிட்ட பாதி அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ சகிக்கிறதையும் பொறுக்கிறதையும், எனக்காக சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுத்து கொண்டிருக்கிறதையும், பொல்லாதவர்களை சகிக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத, கள்ளர்களை கண்டுபிடித்ததையும், பொய்யர்களை கண்டுபிடித்ததையும், கள்ள உபதேசங்களை கண்டுபிடித்ததையும், உபதேசத்தை புரட்டுகளை கண்டுபிடித்து விலகினது எல்லாம் எனக்கு தெரியும். அருமையா இருக்கு, அதான் அருமையா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன குறை தான் உன் மேல இருக்குது. என்ன குறை? ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அந்த ஆதியில கொண்டிருக்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க. என்ன அன்பு? கேட்கல. அதுல தான் கொஞ்சம் குறை இருக்கு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பு விட்டுட்டு அப்போ இப்ப அன்பு இல்லைன்னு சொல்லல, அன்பு இருக்குது. ஆனா எந்த அன்பு இல்லை? சத்தமா சொல்லுங்க. சத்தமா கண்ண பக்கத்தில் யாராவது கண்ணை மூடி இருந்தால் அவங்க தொடையில தட்டி சொல்லுங்க, நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கிறோம் சொல்லுங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பு இருக்கு பாருங்க. சொல்லுங்க, ஆதியில கொண்டிருந்த அன்பு என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். எபேசு சபைக்கு சொல்லும்போது, சகிப்புத்தன்மை எனக்கு தெரியும், நீ பொறுத்துக் கொள்வது எனக்கு தெரியும், எனக்காக சகிச்சது, எனக்காக பட்டது, எனக்காக தாண்டினது, எனக்காக வேதனையை அனுபவிச்சது, எனக்காக ஓடுறது, எனக்காக நின்னது, எனக்காக பார்த்தது, எனக்காக அடி வாங்கினது, எனக்காக ஊரை பகைச்சது, எனக்காக சொந்தத்தை விட்டு வெறுத்தது, எனக்காக எல்லாம் வேண்டாம் தூக்கி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு குறைதான் மேல. என்ன? எனக்கு அந்த ஆதியில ஒரு அன்பு வச்சிருந்த பாத்தியா, அதை விட்டுட்ட. அன்பு இருக்கு, ஆனா அந்த ஆதி அன்பு இருக்கு பாத்தியா, அதுதான் என்கிட்ட இல்ல. ஆண்டவர் சொல்ற அன்பு இருக்குது, ஆனா எந்த அன்பு இல்ல? கேட்கல. ஆதி அன்புக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. இந்த ஆதி அன்பு இருக்கு பாருங்க. நான் புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க பாருங்க, இங்கிலீஷ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லவ். அது இந்த வாலிப பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும் ஃபர்ஸ்ட் லவ் என்னன்னு தெரியும். இல்லை அதை விடுங்க, சோத்திரம் அதுக்குள்ள போல. ஆதி அன்பு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. புதுசா கல்யாணம் ஆன ஆட்களை பார்த்துருக்கீங்களா? சிலர் முடிக்கிறத பார்த்தா கல்யாணமா அது என்னன்னு கேட்குறீங்க, பார்த்ததே இல்லையா? ஓ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை வேற என் பாச ஞாபகப்படுத்துறீங்க. நாங்களே மறந்து பல வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனது. புதுசா கல்யாணம் ஆன ஆட்களை பார்த்தா நம்ம அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தானே? சொல்லுங்க. ஆம், அவங்க நடக்கும்போது தெரியவங்க யாரு. அந்த கையை சேர்ந்து பிடிச்சிட்டு போற அந்த இறுக்கம் இருக்கு பாருங்க, அந்த இறுக்கம் காட்டி கொடுக்கும். இப்பதான் புதுசா போன வாரம் தான். ஆமா தானே? பைக்கில் போக சொல்லுங்க, ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு. இந்த கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தா பேசுறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். பேசுறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். எப்படா பேசுவோம், எப்படா பார்ப்போம். அதுவும் இப்பெல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சால பசங்களுக்கு கழுத்து சுளுக்கிக்குது. ஃபோனு பைக்கில் போன சொல்லு, அப்புறம் சொல்லு, அப்புறம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் 1 மாதம் கேப் இருந்தாலும் அதில் ஒரு 4 வாட்டியாவது போய் பார்க்க தோணும் பாருங்க. அந்த அன்பு இருக்கு பாருங்க, அவ்வளோ ஆசையாக இருக்கு. பார்க்கணும், பேசணும், பழகணும். ஃபோனில் பேசினாலும் டைம் போகிறதே தெரியாது. அம்மா கூப்பிடுறாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயே. நிச்சயமாயிட்டு. நான் நிச்சயமாகாத அந்த லவ் பற்றி பேசலை, அது லவ் கிடையாது, அது வேற போட்டுங்க. அப்போ இந்த கல்யாணம் புதுசானவங்க அப்படி அந்த அன்பொழுக பேசுகிற வார்த்தைகளை பார்த்துருக்கீங்களா? கல்யாணமானவங்க பேசுகிற வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசுவாங்க பாருங்க. அந்த காலத்தில் எப்படி கொஞ்சினாங்கன்னு தெரியல. இந்த காலத்தில் டார்லிங், ஹனி, குட்டிமா, புஜ்ஜிமா, பேபிமா, டார்லிங்கு. ஆமாம், சில பாட்டிமார் பார்க்கறத பார்த்தா அப்படி இல்லாமப்பா பேசுகிறாங்க. உங்கள் காலத்தில் அப்படி கிடையாதம்மா. இந்த காலத்துலலாம் பயங்கர டெவலப். என்னென்னமோ கொஞ்சம் எப்படிலாம் பேசுகிறாங்க. அவ்வளோ பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம், இடைவிடாத அன்பு. அன்னைக்கு வீட்டுக்காரர் 11 மணி 12 மணி ஆனால் கூட வீட்டுக்கு அவர் வராமல் நம்ம என்ன செய்யறதில்ல,
சாப்பிட்றதில்ல. ஏன்? அவர் இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன்? என் வயிறு என்னாலும் பரவாயில்ல, அவர் இல்லாமல் நான் சாப்பிட முடியாது. அந்த ஆதி அன்பு. இந்த கல்யாணமான புதுசில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, தெரியும் தானே? ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. ஆமாம், ஒருவேளை கல்யாணமாக போகிற ஸ்டேஜில் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். 3 மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிடு. அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் கிடைக்காது. இருக்கணும், கருத்து நல்லவர், நான் அதுக்குள்ளே போகலை. நீ இந்த கல்யாணமான புதுசில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். உனக்காக நான் வானத்தை வில்லாக வளைப்பேன். அதெல்லாம் வளைக்காத, பக்கத்தில் வளையல் இருக்கு, வாங்கி கொடு. நம்மால் பேசுகிற டைலாக்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியலை. பேசுகிற வார்த்தையில் பாருங்கள், 10 மணி 12 மணி ஆனாலும் காத்திருந்த நாட்கள் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. திடீர்னு வீட்டில் போகும்போது கால் கதவுல தட்டிடும். என்னாச்சுமா, கால் இடிச்சிருச்சா? ஒன்றும் இல்லை தான், லேசாக கால். அப்படி சொல்லாத, உனக்கு ஒன்றுனால தாங்க முடியாது. இங்கே வலிக்குதா, அங்கே வலிக்குதா? இல்லை வீங்கி இருக்கு. வீங்கவே இல்லை. இல்லை இல்லை, முதல்ல ஆர்த்தி ஸ்கேனுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போவா. உனக்கு ஒன்று என்னால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. இந்த ஆதி அன்பு அவ்வளோ கேர் பண்ணும், அவ்வளோ லவ் பண்ணும், அவ்வளோ பேசிட்டே அந்த கனெக்ஷனை விடவே தோணாது. ஆஃபீஸ் போனாலும் 6 மணி நேரம் காது ஃபோனில் தான், ஃபோனு காதில் தான் இருக்கும். இந்த காலத்தில், அந்த காலத்தில் ஃபோனே கிடையாது. அதில் அந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்தில் சொல்கிறேன். அவ்வளோ ஆசை, பேசணும்னு ஆசை, அவ்வளோ அன்பொழுக பேசக்கூடிய ஒரு லவ் தான் அந்த ஆதி அன்பு. அல்ல சொல்ல மாட்டீங்களே? அங்கே அவங்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுனா இங்கேயும் கருப்பு கலர், அங்கே பச்சை கலர்னா இங்கே பச்சை கலர், அவங்க ஒயிட்னா இவங்க ஒயிட். இந்த மேட்சுக்கு மேட்சாக போடுற அந்த அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறத பார்த்தா நாங்களெல்லாம் கடந்து வந்திருக்கோம். கருத்து நல்லவர் பாருங்கள். அந்த ஆதி அன்பு இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகா அந்த அப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த பையன், கல்யாணமான பையன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் வச்சுக்கோங்க. கல்யாணமாகி ஒரு மாதம் தான் லீவு கிடச்சிது. ஆஃபீஸ் போயாச்சு. இப்போ ஆஃபீஸ் போகிறேன், வீட்டை விட்டு கிளம்பி 2 நிமிஷம் இருக்காது, உடனே ஃபோன். அத்தான் ஆஃபீஸ் போயிட்டீங்களா? அவர் இப்போ தாம்மா நான் பாதி வழியில் வந்திருக்கிறேன். 2வது, அத்தான் ஆஃபீஸ் போயிட்டீங்களா? இப்போ தாம்மா சிக்னலில் நிற்கிறேன். அடுத்த ஒரு 10 நிமிஷம், ஆஃபீஸ் போயிட்டீங்களா? இப்போ தான் உள்ள கால் வைக்கிறேன். ஆஃபீஸ் போயிட்டீங்களா? இப்போ தாம்மா சிஸ்டமே ஆன் பண்ணுறேன். டீ பிரேக்கில் இவர் சும்மா இருக்க மாட்டேன், கால் பண்ணி நீ எப்படி இருக்க பிள்ளை, உன்னை என்னால் பார்க்காம இருக்க முடியல, எப்படா 5 மணி ஆகும் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன். யாரு? அவர் கணவர். அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க பாரு, எங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு தர மாட்டா, கேர்ஃபுல்லாக இரு, எதையும் பார்க்காத, உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்டுரு, நைட்டு மட்டும் சாப்பிடாத, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வரேன். நிறைய பேர் பிரியாணி வாங்கியிருப்பீங்க நினைக்கிறேன். இருக்கட்டும், கருத்து நல்லவர். பாருங்க, அந்த அன்பு இருக்கு பாருங்க, அவ்வளோ கேர் பண்ணும். இல்லை, ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ண போகும்போது, என்னம்மா இப்போ தான் வந்தேன், என்ன அவசரம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் கழிச்சு கூப்பிடு. ஒரு 6 மாதம் கழிச்சு, என்னதான் உன் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் வீட்டிலேருந்து வரும்போதே சொல்கிறது இல்லையா? ஒரு மனுஷன் எவ்வளோ டென்ஷனில் போகிறேன், நானே சிக்னலில் போட்டிருக்கேன், போலீஸுக்காரன் நிற்கான், ஃபைன் அடிச்சுவேன், பார்த்துட்டு இருக்கேன், ஃபோனை வைமா. ஒரு 9 மாதத்தில் உனக்கு மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் எவ்வளோ வேலையை போகிறேன், அறிவு கட்டவில்லை, ஃபோனை பண்ணி நொய்யின் உயிரை வாங்குற. ஒரு வருஷம் கழிச்சு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆதி அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபோன் பேரை பார்த்தா, என் பொண்டாட்டி கூப்பிடுறாளே, என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரே, எங்கள் அத்தான் கூப்பிடுறாரு, அப்படி இருந்துச்சு. இப்போ ஆத்தாடி எந்த பஞ்சாயத்து கூப்பிடுறான்னு தெரியலையே, இப்போ கூப்பிடுறானே என்ன சண்டை போட போகலன்னு தெரிய. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த ஆதி அன்பு 1008 குறை நம்மகிட்ட இருந்தாலும் அவ்வளோதான், பரவாயில்ல, இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். ஆதி அன்பு அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, டார்லிங்கு, ஹனின்னு கொஞ்சம் வாய். இப்போ அவளே, இவனே, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்படி போனவளே, இப்படி வந்தவளே. புரியுதுதான் நான் சொல்றது? அன்னைக்கு 11, 12 மணி ஆனாலும் அத்தான் வராம சாப்பிட மாட்டாங்க. இப்ப 7 மணிக்கு மொத்தமா கழுவி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி கவுத்தியாச்சு. போன் பண்ணாங்க, வேற எல்லாம் கழுவி கவுத்தியாச்சு. உனக்கு கொஞ்சம் போல ஒரு பிளேட்ல ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க, வேணா தின்னு, இல்ல வரும்போதே தின்னுட்டு வா. இப்ப வீட்டில் ஏமா அத்தான் வராம சாப்பிட்டேன், அவன் வருவான் 12 மணிக்கு, எவ வயிற்ற காய போடுறது? ஆனா ஆதி அன்பு, எங்க அத்தா இல்லாம என்னால
அன்னைக்கு லேசா போகும்போது காலு கதவுல தட்டினதுக்கு ஆர்த்தி ஸ்கேன் வரைக்கும் கூப்பிட்ட ஆளு இப்ப கண்ணு முன்னால டைல்ஸ்ல வழுக்கி மட்டமல்லாக்க விழுந்து கிடக்குறா. உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஆண்டவரா பார்த்து உனக்கு அடி கொடுத்திருக்காரு. புரியுதா? அந்த ஆதி அன்புடைய வேல்யூ புரியுதா? அந்த அந்த அன்பு இருக்கு பாருங்க, குறை கண்டுபிடிக்காது. குறை இருந்தாலும் பரவாயில்ல விடு. அக்கறை, பாசம் எவ்வளவு நேரம் வேணா பேச வைக்கும், எவ்வளவு நேரம் வேணா பார்த்துட்டே இருக்க சொல்லும். ஆனா போக 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 அன்பு இருக்குது, ஆனா இருக்குது அப்படிதான் இருக்குது. ஒரு அள்ளியில சொல்ல மாட்டீங்களே. அப்ப ஆதி அன்பு இருக்குதான்னு கேட்டா அன்பு இருக்கு, ஆனா ஆதி அன்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல, அபிஷேகம் பெற்ற புதுசுல நாம ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க. 7 மணி நேரம் முழங்கால் படிட்டு சபலபா ரந்தரபா ரவா கபா ஆண்டவரே, அவர் சொல்லுவார் என்ன விட்டுருமா, பக்கத்து வீட்டில் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவளுக்கு அற்புதம் செய்ய போற. ஆண்டவரே போனேன்னா உமக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆகி போற, ஒழுங்கு மாதிரி எங்க உட்கார சொல்லி ஜெபம் பண்ணி டைல்ஸை ஓட்ட போட்ட ஆளு. நம்ம முழங்கால் போட்டு டைல்ஸ்ல ஓட்ட விழுந்திருக்கு. ஆனா இப்போ முழங்கால் கிடுகிடுன்னு ஆடுது. அன்னைக்கு 6 மணி நேரம் ஜெபம், இன்னைக்கு 6 நிமிஷம் ஜெபம். உங்களை சொல்ல நான் பொதுவா சொல்றேன், ஒரு அள்ளியில சொல்ல மாட்டீங்களே. ஆதி அன்பு ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிளை வாசிக்க சொல்லுங்க. ஆதியாம, யாத்ராம, லேவியராம, என்னாகம, உபாகம, யோசுவாவை ஒரே நாள்ல ஓவர்டேக் பண்றது. இப்ப தேடியும் காணாதிருப்பாய். எதை? பைபிளை தான். வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரமே கண்ணில் தென்படுகிற ஒரு அற்புத பொக்கிஷம் பைபிள் தான். பல வீடுகள், உங்களை சொல்லல. ஒருவேளை உங்க வீட்டில் அப்படி நடக்குதுன்னா அது உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. ஒரு அள்ளியில சொல்ல மாட்டீங்களே. ஆதி அன்பு எப்படா ஆலயத்துக்கு போவோம், எப்படா ஜெபம் பண்ணுவோம், எப்படா தேவ சமூகத்தில் காத்திருப்போம், எப்படா வீட்டில் எல்லாம் கிளம்பி போவாங்க, ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த ஆர்வமெல்லாம் மலையேறி போய் எப்படா போவாங்க, டிவி ஆன் பண்ணலாம், எப்படா போவாங்க, ஒரு அரை மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், எப்படா எல்லாரும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க. உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். ஒரு அள்ளியில சொல்லுங்க. ஒருவேளை இதை நீங்க பண்றீங்கன்னா நீங்க தான் அந்த ஆளு, வேற யாருமே இல்லை. இருக்கீங்களா? இல்ல அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்களா கேட்கிறேன். இருந்தாலும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். அல்ல சொல்லுங்க. அந்த ஆதி அன்பு இருக்கு பாருங்க, மணி நேரம் பார்க்காம ஜெபம் பண்ணும். ஆதி அன்பு. இப்ப பாதி அன்பு இருக்கு பாருங்க. எப்படா ஒரு மணி நேரம் ஜெபத்துக்கு 11 மணிக்கு ஜெபம் பண்ண உட்கார்ந்துருக்கோமா, ஆண்டவரே இப்பதான் பரலோக பிதாவின்னு ஆரம்பிச்சு சுத்தி வளைச்சு எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்து கண்ணை திறந்தா மணி 11:15. நம்ம மனசுல கணக்கு என்ன, எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்போம். அதிகமாவே இன்னைக்கு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம். கண்ணை திறந்து பார்த்தா மணி எத்தனை சொல்லுங்க? அவ்வளவுதான் ஆயிருக்கோம். சரி நாளைக்கு ஜெபிக்கலாம், அது இப்போ உள்ளது. அன்னைக்கு அப்படி இல்லை. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா 4 மணி நேரம், 5 மணி நேரம், இரவு நேரங்களில் ராச்சாமங்களில் கர்த்தர் எப்பெல்லாம் தட்டி எழுப்புறாரோ அப்பெல்லாம் எழும்பி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்ட நாட்கள் எங்கே? அப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்த மணிக்கணக்காய் காத்திருந்த நாட்கள் எங்கே? ஆதி அன்பு. தேவ சமூகத்தில் நேரம் பார்க்காமல், மணி நேரம் பார்க்காமல், நேரங்கள் போவது தெரியாமல் காத்திருந்த காலங்கள் போய் இன்னைக்கு நேரத்தை பார்த்து 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 காத்திருக்கு. அன்னைக்கெல்லாம் முழு இரவு ஜெபம். என்ன ஜெபம்? இப்ப என்ன ஜெபம்? முழு பயிற்சி. இப்ப இரவு ஜெபம். என்ன முழு மாதிரி பாக்குறீங்களே? அது முன்னிரவு பாருங்க. அது இன்னும் முன்னிரவு ஜெபம். அது 12 மணிக்கு முன்னாடி வரியா? கேட்கல. 7 to 10 முன்னிரவு. அது நார்மலா நடக்கிற வழக்கமா கூட தானே. பாருங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சு முன்னிரவு ஜெபம். நான் இப்பவும் நினைச்சு பாக்குறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க தாத்தா ஊழிய இந்த காலத்தில் சொக்கம்பட்டி ஒரு கிராமம். அந்த கிராமத்து சபை சாதாரண சிமெண்ட் போட்ட ஒரு ஓடு போட்ட கட்டிடம். கீபோர்டு கிடையாது, பெரிய லைட்டு கிடையாது, மைக் செட்டு கிடையாது. அன்னைக்கு ஒரு ட்ரம்மு தான். ஆனால் ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில் 7 மணி வரைக்கும் போங்கன்னு சொன்னா கூட ஆட்கள் போறது கிடையாது. அப்படி காத்து கிடப்பாங்க. எங்களுக்கு எப்படா முழு இரவு ஜெபம் வரும், சின்ன பையன் முதற்கொண்டு எப்படா இரவு ஜெபம் வரும் போகலான்னு காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு இரவு முழு இரவு ஜெபம், இரவு ஜெபமா மாறி, இரவு ஜெபம் நீங்க சொன்ன மாதிரி முன் இரவு ஜெபமா மாறி, இன்னும் அதுக்கப்புறம் ஜெபம் பண்றதாகும். இன்னும் போற பகல் பம் இருக்கும், அப்புறம் இம்முதான் இருக்கும். உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன்.
ஏன்னா அப்போ புதுசாக பிரசங்கம் வந்துட்டு பாருங்க, நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, நீங்கள் உபவாசிக்க தேவையில்லை, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவர் எல்லாமே செய்து முடித்து விட்டார். நல்லது, நானும் கேட்பேன், நல்லது தானே, அவர் உங்களுக்காக வாழ்ந்து விட்டார், நீ ஏன் வாழ்கிறாய், மண்டையை போடு. உங்களுக்கு புரியல, அவர் உனக்காக வாழ்ந்து முடித்து விட்டார், நீ ஏன் வாழ்கிறாய், நீ எதுக்கு, அவர் தான் வாழ்ந்துட்டார்ல ஏற்கனவே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் எடுக்க மாட்டாங்க. எதை மட்டும் எடுப்பாங்க? எல்லாம் செஞ்சு முடிச்சார், ஜெபம் பண்ணாத, எல்லாம் செஞ்சு முடிச்சார், ஓம்பாட்டுக்கு என்ன வேணா பண்ணு, அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சார், இஷ்டப்படி வாழு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எழுப்புதல் ஏன் தாமதிக்க தெரியுமா? அநேகருக்குள்ள ஆதி அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல, நிறைய இடத்துல போற ஊழியர்களுக்கு போற இடத்துல சொல்ற, ஜெபிக்க வரும்போது சொல்ற காரியம் தெரியுமா? பாஸ்டர், என்னால முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, என்னால முன்னாடி மாதிரி எழும்ப முடியல, என்னால முன்னாடி மாதிரி முழங்கால போட்டு ஜெபிக்க முடியல, அன்னைக்கெல்லாம் மணி நேரம் பார்க்காம ஜெபம் பண்ண பாஸ்டர், இப்ப ஜெபிக்க முடியல. நான் ஒரு காலத்தில் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அதை நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே அதல்ல, நான் சென்னையில் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகரோட கூட கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உடன் ஊழியராக இருந்தேன். அதற்கு முன்பதாக அதுக்கு பின்பதாக தனியாக ஊழியம் மணப்பாக்கத்தில், ராமாபுரத்தில், கருகம்பாக்கம் என்று சொல்லி 3 இடங்களில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, நான் திரிசூலம்ங்கிற இடம், ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் திரிசூலம்ங்கிற இடம் இருக்குது, ஒரு மலை இருக்குது. அங்கே ஜெபிக்க ஒரு நிறைய தேவ பிள்ளைகள் கூட்டி வருவார்கள். இப்போ அதை தடை பண்ணிட்டாங்க, போக முடியாது. நான் அங்கே காலையில் உபவாசத்தோடு, அப்போ சைக்கிள் தான் கையில் இருந்துச்சு, சைக்கிளை மலை மேலே மிதிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் கீழே வருவேன். உபவாசத்தோடு கிடந்து ஜெபம் பண்ணுவேன். எப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கம் வரும், ஓடுவேன், ஜெபம் பண்ணுவேன், நடப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் நடந்தாலும் தூக்கம் வரும். குரங்கு மாதிரி மரத்தில் தொங்கிக்கிட்டு, ஏன்னா ஃபுல்லாக மரத்தில் தொங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். பாறைகளுக்கு அந்த பக்கம் போய் சத்தமாக கதறி ஜெபம் பண்ணுவேன், அழுது ஜெபம் பண்ணுவேன். அந்த நாட்களை இப்பவும் நான் ஏங்குறேன், ஆண்டவரே முன்னால மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல, இப்போ ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து, காலையிலிருந்து மாலை வரைக்கும் தேவ சமூகத்தில் மணி நேரம் பார்க்காமல் விழுந்து கிடந்த அந்த ஆதி அன்பு இன்னைக்கு அநேகருக்குள் தணிந்து போய் கொண்டிருக்கிறபடினாலே எழுப்புதல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணப்பட்ட எழுப்புதல் ஏன்னு வரல தெரியுமா? ஆதி அன்புல குறைவுபட்டிருக்கிறோம். முன்னாடி மாதிரி நம்ம ஜெபிக்கிறது இல்ல, முன்னாடி இருந்த அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இல்ல, ஆதியில கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இல்ல, ஆதியில கொண்டிருந்த அந்த வைராக்கியம் நமக்கு இல்ல. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பழகியாச்சு, எல்லாம் ஒத்து போக பழகியாச்சு, எல்லாத்தையும் ஓரளவு பரவாயில்ல, நம்ம கத்ததானே, பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் தானே, அவர் பார்த்துக் கொள்வார், அவருக்கு தெரியாததா, அவருக்கு புரியாததா, அவர் அன்புள்ளவர் தானே, அவர் இரக்கமுள்ளவர் தானே, அவர் தயவுள்ளவர் தானே. உண்மைதான், அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், தயவுள்ளவர் தான். ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ சகிச்சது எனக்கு தெரியும், நீ பொறுத்து கொண்டது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தேவை இந்த அன்பு இல்ல. ஆதியில் என் சமூகத்தில் நேரம் காலம் பார்க்காமல், மணி நேரம் பார்க்காமல், ஜனங்களை பார்க்காமல், எதையும் பார்க்காமல் விழுந்து கடந்த அந்த ஆதி அன்பு எங்கே? ஆதியில ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது என் சமூகத்தில் காத்திருந்தாயே, அந்த நாட்கள் எங்கே? ஆதியில மணி நேரம் பார்க்காமல், தூரம் பார்க்காமல், வாகன வசதி இல்லாத காலத்தில் கூட தெரு தெருவாய், வீடு வீடாய் போய் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டாயே, அந்த ஆதி அன்பு எங்கே? இன்னைக்கு வசதிகள் வந்து விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது, ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியலையே, அந்த மாதிரி போக முடியவில்லையே, அந்த மாதிரி கர்த்தருக்காக நிற்க முடியவில்லையே. அந்த ஆதி அன்பு எங்கே? ஆதி அன்பு எங்கே? இந்த ராத்திரில கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் கேட்கிறது, ஆதி அன்பு எங்க? அந்த ஆதி அன்பு எங்க? எனக்கு அதுதான் வேணுங்கிறார் ஆண்டவர், எனக்கு அதுதான் வேணும், அந்த ஆதி அன்பு வேணும். அந்த ஆதி அன்பு வந்துட்டா ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும், முதல்ல சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாகும், தனிப்பட்ட வாழ்க்கை எழுப்புதல் உண்டாகும். அப்ப நேரம் பார்க்காது, மணி நேரம் பார்க்காம இருந்த காலம் உண்டு. இப்ப ஆராதனை நேரமே சுருங்கிருச்சே, சுருங்கிக்கிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. மணி நேரம் பார்க்காம கிடந்த ஒரு காலத்துல இப்ப இல்லையே, இப்ப அதுல குறைஞ்சிட்டோமே. ஆதி அன்பு எங்கே? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அன்பே இல்லைன்னு சொல்லல, நேசிக்கவே இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை, என்ன நேசிக்கவே இல்லைன்னு கர்த்தர் சொல்லல, எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு தேவை ஆதி அன்பு. பக்கத்துல வா சொல்லுங்க, ஆதி அன்புக்கு திரும்புங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஆதி அன்புக்கு திரும்புங்கள், ஆதி வாழ்க்கைக்கு திரும்புங்கள்.
ஆதி வைராக்கியத்திற்கு திரும்புங்கள், ஆதி ஜெப வாழ்க்கைக்கு திரும்புங்கள், ஆதியில் கொண்டிருந்த அர்ப்பணிப்புக்கு திரும்புங்கள், ஆதியில் கொண்டிருந்த வைராக்கியத்துக்கு திரும்புங்கள். அன்னைக்கு ஆதியில் நமக்கு அப்பெல்லாம் சத்தியத்துக்காக அவ்வளோ வைராக்கியமாக நிற்க முடிஞ்சது. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், ஒத்து போயிடுறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல. இந்த பரவாயில்லங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அல்ல சொல்ல மாட்டீங்களே? ஆமாண்ணா ஆமா, இல்லைனா இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, சத்தியம் வரும்போது, சத்தியம் என்று வரும்போது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆமாண்ணா ஆமா, இல்லைனா இல்லை. அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படிதான் இப்படி முற்பிதாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. முந்தின தலைமுறை அப்படித்தான் இருந்தது. பரிசுத்தமாக அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டு. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தாலுகாவுக்கு நிர்மூலமாவதாக, நம்முடைய மாவட்டத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் அழிக்கப்படுவதாக, நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் அழிக்கப்படுவதாக. ஆதி அன்பு திரும்பட்டும், ஆதி ஜெப வாழ்க்கை திரும்பட்டும், ஆதியில் கொண்டிருந்த பரிசுத்தம் திரும்பட்டும், ஆதியில் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு திரும்பட்டும், ஆதியில் கொண்டிருந்த வைராகியம் திரும்பட்டும். ஆதியில் தேவனுக்காக எப்படி எழும்பினமோ அப்படி எழும்புவோம். அல்லேலூயா. நம்மளையே செக் பண்ணி பார்க்கலாமே. நம்ம ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? உங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? இப்போ அந்த மாதிரி ஜெபிக்க முடியுதா? இப்போ அந்த மாதிரி காத்திருக்கிறோமா? கேட்டால் 100% இல்லைங்கிற பதில் தான் வருது. நான் பல இடங்களில் தனிப்பட்ட வகையில் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க சொல்றது அன்னைக்கு மாதிரி முடியல. அதே ஆள் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் அதை விட இன்னைக்கு வசதிகள் அதிகம் வந்துருச்சு. அன்னைக்கு வசதிகள் கிடையாது, அன்னைக்கு எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல. அன்னைக்கு ஒரு ஆத்மா ஆண்டவர் இல்லாம செத்து போன உள்ள துடிச்சது. ஐயோ, இயேசு இல்லாம சாகுறாங்களே, இயேசு அறியாம சாகுறாங்களே, ஆண்டவரே இந்த ஆத்மாவை ரட்சிக்க மாட்டீரா உள்ள ஏங்கினது. இப்ப கண்ணுக்கு முன்னால் எத்தனை பேர் செத்து விழுந்தாலும் அதை சுயநலமா எடுத்துக்கொண்டு யார் செத்தால் எனக்கு என்ன என்று போகிற ஒரு மனப்பாங்கு வந்து விட்டது. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஆதி அன்பு எங்கே? ஆதி அன்பில் அன்பு கூறுவாயானால் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள். சத்தமா சொல்லுங்க. ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அது எழுப்புதலாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்கள் சபையை குறித்த காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் ஆதி அன்புக்கு திரும்புங்கள். நீங்கள் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிப்பீர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிற்பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், இன்னைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட போது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட போது, நான் உன்னை தொட்ட நேரத்தில், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்த நேரத்தில், ரட்சித்த நேரத்தில் எனக்காக பாராட்டின அந்த வைராக்கியத்திற்கு நீ திரும்புவாயானால் உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நீ அனுபவிப்பதை யாரும் தடுக்க முடியாது. உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீ அனுபவிப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது. உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மைகளை நீ அனுபவிப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமாக கடந்து போகிறேன். நம்பர் 2, ஆண்டவர் நாம் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க வேண்டுமானால் எப்படி அன்பு கூறுவது? இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் பேதுருட்ட கேட்கிறார், எப்பா இந்த 10 பேரை விட, ஏன்னா ஒரு ஆள் போயாச்சு இல்லை, இந்த 10 பேரை விட, இவங்களை விட, இந்த கூட்டத்தை விட, இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீ என்ன அதிகமாய் நேசிக்கிறாயா? நீ என் மேல அதிக அன்பா இருக்கிறாயா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்துக்கிடுங்க. எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட நீங்க ஆண்டவன் மேல அதிக அன்பு வச்சிருக்கீங்களா? பதில் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இல்ல? பதில் தெரிஞ்சிருக்கும். எது மேல் நமக்கு அதிக அன்பு இருக்கு? எதை நாம அதிகமா நேசிக்கிறோம்? எதோடு அதிக நேரம் செலவு செய்கிறோமோ அதைத்தான் அதிகமாய் நேசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? நான் உங்களுக்கு நம்ம பல வருஷமா ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம், பல வருஷமா பாடுறோம். யாரோ சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. ஜி மைனர் கொடுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க பாடுவோமா? அன்பு கூறுவே. திரும்ப 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 பாடுங்க. அன்பு. இல்ல திரும்ப 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 பாடுங்க. இது என்னமோ பெண்களுக்கு மட்டும் போட்டி வச்ச மாதிரி எல்லாம் பேனு பாக்குறீங்களே, யாருமே பாட மாட்டேங்க. இந்த பக்கம் பாடுங்க பார்க்கலாம், சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். சேர்ந்து பாடுங்க. அன்பு. இல்ல என் காதுல அதிகமான கேட்டுச்சு, உண்மைதானா? கேட்கல, அதிகமான பாடுனீங்களோ? சொல்லுங்க. நீ உஷாரா வாய் திறக்காம வந்துக்கிட்டே. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா அந்த பாட்டை பாடணும்னு எனக்கு தெரிஞ்சு, ஒரு 15 வருஷம் மேல. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே. கூறுனா தானே, இன்னும் கூறுவேன் தானே சொல்றேன். நான் பொதுவா சொல்றேன். இந்த பாட்டுல ஒரு 4 பொய் பாடுறோம், 4 பொய்ய பாட்டா பாடுறோம். 4 பொய். ஒண்ணு இது, அன்பு கூறுவேன். கரெக்டு. அது அப்பப்போ வரும், வராமலும் போகும். திடீர்னு எட்டி பார்க்கும், திடீர்னு ரொம்ப ஓவர் பாசமா இருக்கும், திடீர்னு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். அது வரும், போகும், கூடும், குறையும். ஆனா எது போய் தெரியுமா? இன்னும். சொல்லுங்க, இன்னும். நான் மறுபடியும் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? ஒத்துக்கிட்டியே? இல்ல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த அன்பு இப்ப நம்ம கிட்ட. அப்ப முத போய் என்ன? அன்பு கூறுவேன். சொல்லுங்க. ஆண்டவர் பாப்பா, நீ அதிகமா எதை அன்பு கூற எனக்கு தெரியும். உன் பாசம் அதிகமா எது மேல இருக்குன்னு எனக்கு தெரியும். எதை தொட்டா உன் உயிர் போகும்னு எனக்கு தெரியும். உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். எது மேல நமக்கு பாசம் அதிகமா இருக்குன்னு அவருக்கு தெரியும். 2வது, ஆராதிப்பே. ஆமா, ஆராதிப்போம். அதுல இல்ல, ஆராதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆராதிப்போம். வரும்போது சிலருக்கு சர்ச்சுக்கு வந்தா தான் ஆராதிக்கவே தோணும், வீட்டில் இருக்கும்போதெல்லாம் தோணவே தோணாது. நான் உங்களை சொல்லு, நீங்களாம் தங்கமான ஆட்கள், நீங்க அதை கடந்தவர்கள், அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்பிக்கையில் பாருங்க, அப்போ கூட நம்பிக்கையில் பாருங்க. 2, ஆராதிப்பேன், ஓகே. ஆனா இன்னும் கேட்கல. ஆர்வமா இல்ல, இன்னும் ஆர்வமா நீங்க ஆராதிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. ஆர்வமா ஆராதிக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷம் போக போக ஆர்வம் அதிகரிச்சிச்சா? சொல்லுங்களேன். ஆர்வம் அதிகரிச்சிருச்சா? சகோதரர்களே, ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? போன வருஷத்தோட இந்த வருஷம் ஆர்வம் இன்னும் 10 மணிக்கு ஆராதனையா 9 மணிக்கெல்லாம் ஓடணும். ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? 7 மணிக்கு ஆராதனையா 6:30க்கு நான் தான் முதல்ல இருக்கணும். ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? எப்படி 4 பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ் விடுங்க, நான் அதுக்குள்ளே போல, உங்களுக்கு பலமுறை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆர்வம் அதிகரிச்சிருக்கா? ஆர்வம். அன்னைக்கு 15 அதிகாரம் ஒரே நாளில் வாசிக்க தோணுச்சுப்பா. ஆதியில தேவன் வானத்தை ஒன்று பெருசாக கொட்டாய் வருது. ஆர்வம் எப்படி இருக்கு? அப்புறமா வாசிப்போம். ஆனால் இந்த மொபைலை தேக்க சொல்லுங்க, ஐயோ இவ்வளவு சின்னதா முடிச்சுட்டாங்களே. உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். இருக்கீங்களா? ஆர்வம். இதை தேக்க சொல்லுங்க. 1/2 மணி நேரம், இன்னொரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், இன்னொரு 10 நிமிஷம், 2 மணி நேரம். ஒரு டயர்டு இருக்காது, ஒரு கொட்டாய் வராது, ஒரு தூக்கம் வராது. ஒரு பாட்டை பாட சொல்லுங்க. அன்பு கூறுவேன் அதிகம். அது இரவு ஜெபத்துல கொட்டாய் தான் பெருசா இருக்கு. உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆனா பாடுறது என்ன? ஆர்வமான பாடுறோம்ல ஆண்டவரே. இந்த ஆர்வமா பாடுற ஆட்கள் சொல்லி சொல்லி பாட மாட்டாங்க. பாடுங்க சொல்ல மாட்டாங்க, சத்தமா கை தட்டுங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே? ஆர்வமுள்ள ஆள் என்ன செய்யும்? தானா பாடும்.
பாட ஆரம்பிச்சா தானா பாடுவாங்க. யார் துதிக்க ஆரம்பிச்சா தானா துதிப்பாங்க. அது யாருன்னு பார்க்க மாட்டாங்க. சில ஆட்கள் வந்து அவங்க ஃபேவரட்டான வர்ஷிப் லீடர் பண்ணா அப்பதான் அபிஷேகம் பொங்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? மற்ற யாராவது பண்ண இவர் தானே, இந்த பாஸ்டர் தானே, எங்க பாஸ்டர், உங்களை சொல்ல பொதுவாக சொல்றேன், எங்க பாஸ்டர் வார வாரம் இவரே தான் பார்க்குறோம். அவர் ஒன்று சொல்லட்டா, ஆராதிக்கிறது, பாடுறது, துதிக்கிறது யார் என்பது முக்கியம் அல்ல, யாரை குறித்து பாடப்படுகிறது, யாரை குறித்து துதிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். சமீபத்தில் அண்ணன் ஜோசப் ஆல்டன் அவர்களை பார்த்தேன். திருநெல்வேலியில் சந்தித்து பேசும்போது ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். சிமியோன் தான் நானே உங்களுக்கு கால் பண்ண நினச்சேன், ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன், நான் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்ல நினச்சேன். போன வாரம் ஃபுல்லாக ஜெபத்தோட்டத்தில் இருந்தேன். அப்பா ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு கேட்ட பரிச்சயமான ஒரு குரல், பாட்டு சத்து எனக்கு கேட்டுச்சு. போயிட்டேன். திரும்ப மறுபடியும் சாயங்காலம் வரும்போது அதே மாதிரி அதே குரல் கேட்குது. இது யாரா இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் எட்டி பார்த்தேன். நம்ப மாட்டீங்க, உங்க வீடியோவை போட்டு ஃபாதர் அப்பா ஆராதிக்கிறார் அப்படின்னாரு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, புல்லரிச்சு போச்சு. நாங்கள் என்ன சும்மா சொல்லாதீங்க, ஃபாதர் அப்பா ஒரு பாட்டை, யாருடைய ஒரு பாட்டை கேட்குறாருன்னா பெர்ஃபார்மன்ஸுக்காக கேட்க மாட்டாரு, ப்ரெசன்ஸுக்காக தான் கேட்பாரு. அப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், நான் யாருன்னே தெரியாது, நான் அவர் ஒரு முறை சந்தித்தேன், அது ஒரு பெரிய சம்பவம், அதை நான் கற்றுக்கு சித்தம் பண்ண முறை சொல்கிறேன். யாருன்னே தெரியாத ஒரு நபர் பாடும்போது இந்த பையன் பாடி அவர் பாட்டு தான் பாடியிருக்கேன், இந்த பையன் பாடி நான் ஆராதிக்கணுமா, நோ 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 அப்படி நினைக்கல. அவர் பாருங்க, நீ ஃபாதர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் பாடினாலும் அவருக்கு பொருட்டு இல்லை, அவர் பாடிட்டே இருப்பார். யார் துதிச்சாலும் பொருட்டு இல்லை, அவர் துதிப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், யார் பாடினாலும் அப்பாவை பாடுறாங்க, யார் துதிச்சாலும் அவரை துதிக்கிறாங்க, யார் உயர்த்த அவரை துதிக்கிறாங்க. அதனால தான் பாட ஆரம்பிச்சா சொல்லாமலே பாடுவார், பாட ஆரம்பிச்சா சொல்லாமலே துதிப்பார், துதிக்க ஆரம்பிச்சா சொல்லாமலே துதிப்பார். ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆர்வம். அல்ல சொல்ல மாட்டீங்களே, அதுக்கு பேர் தான் என்னது? ஆர்வம். சென்னையில் ஒரு முறை சந்திக்கும் போது அவரை பார்த்து நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக ஜோம் பண்ணும்போது, டேய் நீ பாடி வர்ஷிப் பண்ணுறா, உன் கூட சேர்ந்து நான் பாடுறேன் அப்படின்னாரு. அப்பா நீங்கள் பாடுங்க, உங்கள் ஆராதனை கேட்கத்தான் நாங்கள் நீ பாடுற அப்படின்னாரு. இந்த பாட்டை பாடுற முழு உள்ளத்தோடு உண்மை துதிப்பேன் பாடினார். நான் பாடுறேன். இந்த மனுஷன் எதையும் பார்க்காம அவர் பாட்டு பாடுறாரு. கண்கள் வந்து தார தாரியாக கண்ணீர் வடியுது. எனக்கு ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது. நான் சில நேரங்களில், நானும் மனுஷன், சில நேரங்களில் சிலர் பாடும்போது நம்ம கூட பாடுறோம், சிலர் பாடும்போது கண்டுக்காமல் பேன்னு வேடிக்கை பார்க்குறேன். ஏன்? நாம் அங்கே மனுஷனை தான் பார்க்கிறோம் தவிர கர்த்தரை பார்க்கல. ஆர்வம் உள்ளவர்கள் யார் பாடினாலும் இது கர்த்தர் பாடுகிறார், கர்த்தரை குறித்து பாடப்படுகிறது, கர்த்தருங்க மகிமைப்படுகிறார், தேவநாமம் உயர்த்தப்படுகிறது. ஆகவே நான் பாடுவையா, நான் கையை தட்டுவையா, நான் துதிப்பையா, நான் எதையும் கண்டுக்க மாட்டேயா. அந்த ஆர்வம் அதிகரிக்கும் போதுதான் சொல்லாம செய்யும். அப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆர்வம் உள்ள ஆட்கள் தான் எதையும் சொல்லாம செய்வாங்க. சொன்ன பிறகும் செய்யலனா நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு அல்லிலே சொல்ல மாட்டீங்களே. அப்ப ரெண்டாவது போய் என்னது? ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா. அது மூணாவது, உம்மை காடு கொடுங்க முழு உள்ளத்தோடு. என்ன உள்ளத்தோடு? கேட்கல நெசமாவா? உண்மையிலே நீங்க பாடும்போது துதிக்கும் போது முழு உள்ள இங்கதான் இருக்குது. நீங்க 9:30 இங்க வந்ததுலேருந்து உங்க முழு உள்ள இங்கதான் இருந்துச்சா? சொல்லுங்களேன். கிடையாது. அது அப்பப்போ அங்க போகுது வருது. இங்க உட்கார்ந்தே வீட்டில் கதவு பூட்டி இருக்கா பூட்டலியான செக் பண்ணுது. இங்க உட்கார்ந்தே வீட்டில் வரும்போது மோட்டரை ஆஃப் பண்ணனா இல்லையான்னு. இல்லை உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாகவே சொல்லி வைப்போம். ஆனால் உங்களுக்கு தான் தோணுச்சுன்னா உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. ஒரு அல்லிலே சொல்ல மாட்டீங்களே. முழு உள்ளத்தோடு. என்ன உள்ளத்தோடு? முழு உள்ளத்தோடு. அது அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு. 1 2 முழு உள்ளத்தோடு ஆராதிகள் தெரியும். ஆனால் 4வது ஒன்றுக்கு பாருங்க, முழு பல. முழு என்ன செய்விய? பலத்தோடு. முழு பலத்தோடு. கை தட்டுங்க. இப்போ உஷாராயிட்டியே. ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட பாருங்க, முழு பலத்தோடு. முழு பலன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
சிலர் வாயே திறக்கல. என்னப்பா சிலருக்கு இப்போ ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, இங்கேயே நிறைய பேர் திறக்கலையே. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். முழு பலத்தோட சொன்னீங்களா? முழு பலத்தோட சொன்னீங்களா? கையை தட்டுங்க பார்ப்போம். முழு பலத்தோட. உங்க முழு பலன் இவ்வளவுதானா அக்கா? முழு பலன் இவ்வளவுதானா? முழு பலன் இவ்வளவுதானா? இவ்வளவுதான் முழு பலனா? இவ்வளவுதான் முழு பலனா? கைகளை உயர்த்தி இதுக்கு மேல உயராது. இங்க யாரோ கையை வச்சு இழுத்து கட்டுற மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இந்த கார்ல வைப்பர் இருக்கு பாத்தீங்களா? மழை பெய்யும்போது சர் 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 சர்னு வரும் பாருங்க. நம்ம கையெல்லாம் வைப்பர் மாதிரி தான் இருக்கு. ஆராதனை ஆராது. இன்னும் போல எக்ஸ்ட்ரீம் இப்படி ஆராதனையா. ஆனா புழு வருது. என்ன புழு வருது? முழு பலத்தோடு. ஆண்டு தெரியும் நீ முழு பலத்தோடு அன்பு கூறுற. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இமேஜ் கொடுங்க, இமேஜ் கொடுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நிஜமாவா? இல்ல அப்படி கேட்பார் ஆண்டவர். உண்மையில நீ எனக்காகத்தான் வாழ்றியா? எனக்காகத்தான்? உண்மையில எனக்காகத்தான் வாழ்றியா? அவருக்கு தெரியும் நம்ம யாருக்காக வாழ்றோம். அவர் சொல்லுவாரு, எனக்காக மட்டும் நீ வாழல. நீங்க ஃபில் பண்ண உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் இருக்கிறேன், இல்லைன்னா என்னைக்கோ நான் செத்துருப்பேன். உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். வாழ்ந்தாலும் அவர் கேட்பார், என் கூடயா வாழ்ற நீ? என் கூட மட்டும்தான் வாழ்றியா? அவர் சொல்லுவார். அவர் தானேன்னு அர்த்தம் தெரியும். உமக்காக தானேன்னா மட்டும்னு அர்த்தம். உமக்காக தான் அப்படின்னா மட்டும், உங்களுக்காக மட்டும்தான் வாழ்றேன். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா நம்ம வாழ்றோம். ஆனா கடைசி உண்மை கரெக்டா போட பாருங்க. மரித்தாலும் உம்மோடுதான் ஆண்டு சொல்ற. அது கன்ஃபார்ம் தான். நீ செத்து என்கிட்ட தான் வரணும், வேற வழி இல்லை. இதை ஒன்னதான் உண்மையா பாடியிருக்க. மீதி எல்லாம் என்னது? பொய் தான். எல்லாத்துக்காக வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு பாட்டில் மட்டும் அடிச்சு புழுவி தள்ளுறது. உமக்காகத்தானே. இப்ப நீங்க பாட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஜி மேஜர் கொடுங்க, ஜி மேஜர் கொடுங்க பார்க்கலாம். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பதான் சிலருக்கு புரியுது. ஆத்தாடி இவ்வளவு நாள் புழுவிட்டு தான் வந்திருக்குமா? நமக்கு தெரியாமலே புழுவி இருக்குமா? நமக்கு தெரியாமலே பொய்யதான் பாடிட்டு வந்திருக்குமா? எனக்குன்னு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இடையில ஒரு அம்மாவை பார்த்தேன். நமக்கு என்ன இருக்கு பிள்ளை? ஒரு 40 பவுன் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை பிள்ளை, வேற ஒண்ணுமே இல்லை. 40 பவுனுங்கிறது அவளுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஆனா பாடுவாங்க, எனக்கென்று பூமி எல்லாமே நெசமாவா? உண்மைதானா? பாடுது பரலோகந்தான். பேசுனியே இல்லை? நிஜமா பேசுனீங்களா? கடந்த ஒரு வாரத்தில் என்னைக்காவது பரலோகத்தை பற்றி பேசிட்டு போயிடா? பரலோகத்தை பற்றி பேசுகிற ஒரே இடங்க தெரியுமா? இந்த சகோதரி, நல்ல சகோதரி அவர்கள் மரித்து விட்டார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை இழைப்பார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இழைப்பார்கள். அப்போதான் அந்த ராஜ்யம் அப்போ கூட உணர்ந்து பாடுறது. அங்கேயும் டி மேன் கொடுங்க பார்க்கல, அங்கேயும் புரியாமல் பாடுவோம் பாருங்க. அங்கே என்ன பாடம் நமக்கே தெரியாது. பரலோகமே பாட்டு என்ன பண்ண தெரியுமா? என்று காண்பே. நமக்கு புரியாது. ஏன்னா அந்த செத்து விட்டு போனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடும், நம்ம பாடுவோம். நீங்க கண்ணை மூடி பாதி தூக்கத்தை வெளிப்படுத்த பாட்டை பாடினா கூட பாடும். ஆனா என்ன அர்த்தத்தில் பாடுற நமக்கு தெரியாது. அதான் மேட்ரு. அங்கேயும் போய் தான் நீங்க உண்மையில அர்த்தத்தை உணர்ந்துட்டீங்க, அந்த பாட்டை பாட மாட்டீங்க.
ஆண்டவரே இப்போதைக்கு எடுத்துடாதீங்க ஆண்டவரே, நான் இப்ப பார்க்க விரும்பல, ஒரு 15 வருஷம் ஒரு சீமெண்ட் கொடுங்க பார்க்கலாம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே தான் அப்படிங்கிற வார்த்தையில் ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டேன். உம்மை மட்டும், உம்மை மட்டும் இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் நேசிக்கிறேன், அதோட சேர்த்து உங்களையும். நீ ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, நான் இப்படி ஒவ்வொரு பாட்டையும் பாட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீங்க பாட்டே பாட மாட்டீங்க. ஏன் நமக்கு தெரிஞ்ச பாட ஆரம்பிக்கும் போது எதுக்கு இந்த பொய்ய பாட்டா பாடுவானே, கொஞ்ச நேரம் அமைதியாக நினைக்கலாம் மாதிரி ஆயிரும். தெரிஞ்சோ தெரியாமலோ பாட்டில் மட்டும்தான் அதிகமா 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 உமக்காக உமக்காக புழுறோமே தவிர நிஜ வாழ்க்கையில உண்மையிலேயே எல்லாரையும் விட ஆண்டவர் அதிகமாக நேசிக்க தோணுதா? இப்படி கணவரை விட கர்த்தர் அதிகமாக நேசிக்க தோணுதா? மனைவியை விட, பிள்ளைகளை விட, சம்பாத்தியத்தை விட, வேலையை விட, தொழிலை விட, வருமானத்தை விட, ஊழியத்தை விட கர்த்தர் அதிகமாக நேசிக்க தோணுதா? ஒருவேளை அதை அதிகமாக நேசிக்கலன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்தா கேட்கிறார், இவர்களை பார்க்கிலும் என்னை நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இவைகளை பார்க்கிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? இன்னைக்கு நம்முடைய அன்பு அதிகமா யாரு மேல இருக்கு? எது மேல இருக்குது? எதை அதிகமா நேசிக்கிறோம்? எது மேல நம்முடைய அன்பு அதிகமா வச்சிருக்கிறோம்? எதை அதிகமா நேசிக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் அதிகமா நேசிக்கிறோமா? சம்பாத்தியம் வேணும், வருமானம் வேணும், குடும்பம் வேணும், பிள்ளைகள் வேணும், ஊழியங்கள் வேணும், எல்லாம் வேணும் யா. ஆனா அதை விட அதிகமா கர்த்தர் தான் வேணும். அதை விட அன்பு அதிகமா அவர் மேலதான் இருக்கணும். உலகத்தின் சகல காரியங்களை விட தேவன் மேல் அதிக அன்பு வைக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் எந்த மனித இதயத்திலும் தோன்றவில்லை. அப்படிப்பட்டவைகளை ஆவியினாலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு நம்முடைய அன்பு பெருகட்டும். மனுஷங்க மேல இல்ல, உறவுகள் மேல இல்ல, பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பை விட கர்த்தர் மேல 1 மடங்கு அதிகமாகட்டும். சம்பாத்தியத்தின் மேல இருக்கிற அன்பை விட கர்த்தர் மேல 1 மடங்கு அன்பு அதிகமாகட்டும். ஊழியத்தின் மேல இருக்கிற அன்பை விட கர்த்தர் மேல 1 மடங்கு அன்பு அதிகமாகட்டும். சபையின் மேல இருக்கிறத விட கர்த்தர் மேல 1 மடங்கு அன்பு அதிகமாகட்டும். உங்களுக்கு அதிகமாய், உங்களுக்கு பாசமாய், உங்களுக்கு நெருக்கமாய், உங்களுக்கு எல்லாமுமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட கர்த்தர் மேல் உங்கள் அன்பு அதிகமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்பு செலுத்துறதுல போட்டி போடணும் ஐயா, போட்டி போடணும். அவங்க விட நான் அதிகமாக நேசிப்பேன். என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, எல்லாத்தையும் விட அவர் அதிகமாக நேசிப்பேன், அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவேன். ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இன்னைக்கு இதே கேள்விதான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். மற்ற எல்லா காரியங்களை விட, மற்ற எல்லா சூழ்நிலை விட நீ நேசிக்கிற, நீ அதிகமாய் நேசிக்கிற மற்ற எல்லாவற்றை விட என்னிடத்தில் அதிக அன்பாய் இருப்பாயானால் உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் இருதயத்தில் அவைகள் தோன்றும். ஏன்? என் ஆவியினாலே நான் உங்களுக்கு அவைகளை தெரிய பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ அவரை விட எதை அதிகமாய் நேசித்தாலும் நாம் அவர் அன்புக்கு தகுதியானவர்கள் அல்ல. அப்ப யார் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள்? ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு திரும்பி அன்பு கூறுகள் அவரை நேசிக்கிறவர்கள். அதிகமாய் மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவர்களுக்கு தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் பெற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பேச நிறைய காரியம் இருக்கு, ஆசையா இருக்கு. 3வது காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 3வது காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. 3வது காரியம், அழியாத அன்பில் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க சத்தமா.
முதல்ல எப்படி அன்பு கூறணுமா? வெரி குட். ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள். இரண்டாவது, அதிகமான அன்பில் அன்பு கூறுங்கள். இரண்டாவது என்னது? அதிகமான அன்பில் அன்பு கூறுங்கள். மூணாவது, அழியாத அன்பில் அன்பு கூறுங்கள். அழியாத அன்பு என்ன அன்பு? எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? அழியாத அன்பு. அழியாத அன்பு என்ன அன்பு தெரியுமா? எதையுமே எதிர்பார்க்காத அன்புக்கு பேர் தான் அழியாத அன்பு. அழிஞ்சு போற அன்பு என்ன? ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நேசிக்கும், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அன்பு செலுத்தும். அது நடக்கலைன்னா அன்பு கட்டாயிரும். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு நபரை நேசிக்கிறீங்க, நட்பு பாராட்டுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை, நீங்க விரும்பினதை செய்யலைன்னா அந்த நட்பு அங்கே துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதான் அதுக்கு பேர் தான் அழிந்து போகிற அன்பு. எதையாவது ஒன்று நேசித்து எதிர்பார்க்கிற அன்புக்கு பேர் அழிந்து போகிற அன்பு. யோபுக்கும் யோபு மனைவிக்கு இந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? யோபு கிட்ட இருந்தது அழியாத அன்பு, யோபு மனைவி கிட்ட இருந்தது அழிந்து போகிற அன்பு. அழிந்து போகிற அன்புடையவள் எல்லாம் இழந்த பிறகு கணவனை பார்த்து சொல்றா, கர்த்தர் அவனை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாரு, எல்லாம் கையை விட்டு போச்சு, இதுக்கப்புறம் இன்னும் உத்தமத்திலேயே நிக்கிற, தேவனை விட்டுரு, ஜீவனை விட்டுரு. அது அழிந்து போற அன்பு. நினைச்சது கிடைக்கல, இருக்கிறது நிலைக்கல, தந்தது தங்கல, ஆகவே அது போனதுனால அவரை நேசிக்க கூடாது. அது அழிந்து போகிற அன்பு. அழியாத அன்பு என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தாயின் கருவில் நிர்வாணியாய் செல்ல போகிறேன். ஆகவே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரை மறுதலிக்கிற காரியம் என்னுடைய ஹிஸ்டரியிலே கிடையாது. அவரை வெறுக்கிற காரியம், புறக்கணிக்கிற காரியம், விட்டு விடுகிற காரியம் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் கேரக்டரில் யோபு ரொம்ப பிடிக்கும். கடந்த ஆண்டு ஒமான் தேசத்துக்கு போயிருந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக. ஒமான் தேசத்தில் சலாலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. இந்த சலாலால தான் பரிசுத்தவானாகி யோபுவை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே கல்லறை அங்கே தான் இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால யோபுடைய கல்லறைக்கு போய் பார்த்து வர கர்த்தருக்கு ஒரு பாக்கியத்தை தந்தார். ஆனால் இப்போ முழுவதும் அது இஸ்லாமியுடைய கண்ட்ரோல் இருக்கனால அது அவங்க முறைப்படி இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்தவான் கல்லறைக்கு போக, அந்த வாழ்ந்த இடங்களை பார்க்க கர்த்தர் பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்தார். பாருங்க, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா எல்லாவற்றையும் இழந்த பிறகு சொல்கிறான், எது போனாலும் பரவாயில்ல, அவரை விடுறதா ஐடியா இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் கர்த்தரை இழக்கக்கூடாது. கர்த்தருக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் கர்த்தரை இழக்கக்கூடாது. அவர் மேல் இருக்கிற அன்புக்காக எதையும் இழக்கக்கூடாது. நடந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி, கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என்ன சூழ்நிலை ஆனாலும் என் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை மாத்திரம் விட்டு விலகவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்வீங்க? சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாக நம்முடைய கைக்கு எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த பதம், அவர் விடுவியாமல் போனாலும் பரவாயில்ல, அவரை மறுதலிப்பதாக ஐடியா எங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா எதையும் எதிர்பாராமல் நன்மை நடந்தா சிலர் அதிகமா நேசிப்பாங்க. அற்புதம் நடந்தா அன்பு அதிகமா பொங்கிக்கிட்டு வந்துடும். விடுதலை கிடைச்சிட்டா, அவங்க நினைத்தது நடந்துட்டா, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பும் பாசமும் பயங்கரமா கூடும். ஆனா எல்லாம் ஆப்போசிட்டா போயிட்டா அன்பு போயிடும், பாசம் போயிடும், ஜெபம் போயிடும், எல்லாமே போயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். அதல்ல தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்க என்ன தெரியுமா? அழியாத அன்பு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற 36 வசனம் முதல் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழும்புங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழும்புங்க பார்க்கலாம். அழியாத அன்பு. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்கள். அல்லேலூயா. அழியாத அன்பு என்ன? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள தலைமுறை நஷ்டப்பட்டு இருக்கிறது. அற்புதம் நடந்தால் கர்த்தரை தேடுவதும், அற்புதம் நடக்காவிட்டால் கர்த்தரை விட்டு விலகுவதும், நன்மைகள் கிடைத்தால் தேவனிடத்தில் நெருங்குவதும், நன்மைகள் கிடைக்காவிட்டால் தேவனை புறக்கணிப்பதும், நினைத்தது நடந்துவிட்டு
நடந்தால் தேவன் மேல் அன்பு செலுத்துவதும், நினைத்தது நடக்காவிட்டால் தேவனை விட்டு விலகுவதும், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வைராகியம் உள்ள தலைமுறை எழும்பட்டு, ஒரு தைரியம் உள்ள தலைமுறை எழும்பட்டு. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, யாரு கைவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும், என் ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும், எனக்கு நன்மைகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. இன்னும் நேசிப்பேன், என் உபத்திரவத்தில் இன்னும் அதிகமாய் நேசிப்பேன், என் வியாதியில இன்னும் அதிகமாய் நேசிப்பேன், என் இல்லாய்மையில இன்னும் அதிகமாய் நேசிப்பேன்.